முத்து பயங்கர கோவமா இருக்காரு. "எதுக்காக நீங்க இவ்ளோ கோவமா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, "ஆமா, இப்ப என்ன பண்ண சொல்ற? உன் தம்பி என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் ஷெட்டுக்கு வந்தான். வந்துட்டு எங்க அக்காவ எதுக்கு வீட்டுக்கு அனுப்பி விட்டீங்க? எங்க அக்கா சொன்னா நான் கேட்டுருவேனா? நான் என் இஷ்டத்துக்கு தான் வேலை செய்வேன். எங்க அக்காவெல்லாம் அங்க அனுப்பி என்கிட்ட பேச சொல்லாதீங்க." அப்படின்னு சொல்றான். நானா சொன்னேன்? "உங்க வீட்டுக்கு போ. உன் தம்பிக்கு அட்வைஸ் பண்ணுன்னு நான் சொன்னேன் உன்கிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து பயங்கர கோவமா திட்டுறாரு. ஏங்க அவன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்? அவன் எதுவுமே அவனுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆமாம், அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவன் எப்படி பேசுகிறான்னு தெரியுதா உனக்கு? அவன் அவ்வளோ மோசமானவன். அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை தாங்க கேட்குறேன். அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். இல்லைனா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இங்கே பார், அவனை திருத்த உங்கள் வீட்டில் இருக்க யாராலையும் முடியல. அவன் இஷ்டத்துக்கு தான் அவன் இருந்துக்கிட்டு இருக்கான். அவன் சின்ன பையங்க. அவன் மேலே உங்களுக்கு என்னங்க இவ்வளோ கோவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இனிமே நீ அவனை பார்க்க வீட்டுக்கு போகக்கூடாது. ஏங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? அது எப்படி நான் வீட்டுக்கு போகாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நீ வீட்டுக்கு போக வேண்டாம். கோயிலில் எங்கேயாவது உங்கள் அம்மாவை வர வச்சு பேசு. நீ அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. மீனா பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க. மீனா சத்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன சத்யா, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? எதுக்காக மாமாவோட ஷெட்டுக்கு போய் மாமாவை நீ திட்டின அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் நான் என்ன பண்ணேன்? நான்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு சத்யா, நீ பண்ணுறது எதுவுமே சரியா இல்லை. எதுக்கு மாமாவை இப்படி பண்ணிட்டு இருக்க? மாமாவா? எந்த மாமா? நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு. என்ன நீங்கள் 2 பேர் சேர்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியல. நீ நல்லா புரிஞ்சுக்கோ. அவர் என்ன நல்லா தானே பார்த்துக்கிறாரு. நீ எதுக்காக இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. யார் அவரா? அவர் நல்லா பார்த்துக்கலனா கூட நீ இங்கே வந்தால் நான் நல்லா பார்த்துப்பேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு. சரி, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போகிறாரு. என்ன தான் பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சுருதி ரூமில் இருக்காங்க. அப்போ ரவி கிட்ட பேசுகிறாங்க. இப்போ நீ டூர் வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் வர முடியாதுன்னு நான் அப்பயே சொல்லிட்டேன். நீ என்ன இன்னும் கேட்டுட்ருக்க? நான் எங்கேயும் வரல. எனக்கு எங்கேயும் வர பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே சுருதிக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன ரவி பேசிகிட்டு இருக்க? ஏன் நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க? ஒரு 2 நாள் லீவ் கிடைக்காத உனக்கு? உன்னால என் கூட வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் வர முடியாது. அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு நான் எங்கேயுமே வரமாட்டேன். அப்படியே உங்கள் அம்மாக்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து போகட்டும், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுருதி பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. போகட்டும், அவங்க 2 பேர் சேர்ந்து ஹனிமூன் போகிற வயசா இது அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. ஆனால் நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நான் எப்போவுமே என்னோடதை விட்டு கொடுக்கவே மாட்டேன். எனக்கு எப்போ முடியுதோ, என்கிட்ட எப்போ பணம் இருக்குதோ அப்போ தான் நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போவேன். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி டிக்கெட்லாம் கொடுத்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு ரவி சொல்கிறாரு. ஏன் ரவி இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக சொல்கிறாங்க சுருதி. அப்போ அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுமாம்மா? நாங்கள் டூர் போகலை, நீயே போ, அந்த டிக்கெட்டை உனக்கே நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே ஒருத்தவங்க சம்பாதிச்சு அவங்கக்கிட்ட பணம் வந்தால் தான் என்னை கூட்டிகிட்டு போவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டோன்னே ரவி சொல்கிறாரு. எதுக்காக நீ நடந்த எல்லாத்தையுமே அப்படியே சொல்லிட்டு இருக்க உங்கள் அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன எனக்கு பொய் சொல்ல தெரியாது. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன். இதில் என்ன தப்பு இருக்குது? எனக்கு எதுவும் தப்பு இருக்க மாதிரி தோணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு வர கோவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவி அங்கேருந்து போகிறாரு. மனோஜ் சுற்றி தேடுறாரு. ஐயோ, இங்கே பணம் இல்லையே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு அப்படியே விஜயா கிட்ட வந்து நிற்கிறாரு. அம்மா, என்னடா, என்ன பிரச்சனை? இல்லைம்மா, நான் வேலை தேடி போகிறேன். சரி, வேலை கிடச்சிருமா? கண்டிப்பாக கிடச்சிருமா. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. பணமா? என்கிட்ட இல்லையேடா. முன்னாடியாச்சும் வாடகை பணம் வச்சுருப்பேன், இப்போ அது கூட இல்லை. இந்த மாதம் அவரே கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வாடகை பணம் கூட என்கிட்ட கொடுக்கல தெரியுமா? அதனால் என்கிட்டயே காசு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்க? எனக்கு செலவுக்கு வேணும் இல்லைம்மா, நான் போயிட்டு வேலை தேடணும் இல்லைம்மா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. சரிடா, வேலை தேடுறேன் நீயும் தேடிட்டு இருக்க, ஆனால் வேலை கிடைச்ச பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. ஆமாம், உண்மையெல்லாம் ரோஹிணி கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. ஆமாம்மா, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ வேலை தேடணும், பணம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போ அண்ணாமலை வராரு. வந்து கேட்குறாரு. விஜயா, பணம் இல்லை, ஒரு 300 பாக்கெட்டில் வச்சுருந்தேன், நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐயோ, இல்லையேங்க, நான் எடுக்கலையே பணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அப்போ பணம் எங்கே போச்சு? 300 வச்சுருந்தனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு விஜயா சொல்கிறாங்க. உங்கள் ஃப்ரெண்டோட சேர்ந்து எங்கேயாவது போய் சூப்பு குடிச்சிருப்பீங்க, அதான் காலி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று சூப்பு குடிச்சேனா? சரி, நான் சூப்பு குடிச்சது உனக்கு எப்படி தெரியும்? நான் சூப்பு குடித்தது உண்மைதான். அதுக்கு பரசு தான் பணம் கொடுத்தான். நான் பணம் கொடுக்கவே இல்லையா? அது எப்படி 300 செலவாகும்? பாக்கெட்டில் தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ விஜயா பார்க்குறாங்க. ஐயோ, இவன் தான் பணம் எடுத்துருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க.
இதுக்கு மேலே இங்கே இருந்தால் மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏதாவது சில்லறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. அப்பா என்கிட்ட ஏதுப்பா என்கிட்டலாம் பணமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்படியே யோசிக்கிறாரு அண்ணாமலை. எங்கே போயிருக்கும் பணம்? பணம் போகிறதுக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜியை அப்படியே பார்க்குறாரு. அப்போ பார்த்துட்டு அமைதியாக இருக்காரு. எதுவுமே பேசவே இல்லை. மனோஜ் வரார் வேகமா. அப்பா நல்ல வேளை தப்பிச்சோம். அப்பா கிட்ட மாட்டினா அவ்வளோதான். பணம் இல்லாத கொடுமைக்கு அப்பாவோட பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்துட்டோம். அவர் வேற ஒரு மாதிரி பார்க்குறாரு. எங்கே பணம்னு வேற கேட்குறாரு. நல்ல வேளை நம்ம தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு.